எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாங்க ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க என் ஸ்கின் எப்படி ஆயிடுச்சு. ஏன்னா பாப்பா வச்சுட்டு என்னால் ஸ்கின் கேர் பண்ண முடியல. அதுக்கு சரி மாதத்துல ஒரு வாட்டி 2 வாட்டி நான் பண்ணுறேன். பாப்பா பாருங்க டர்ச்சர் பண்ணிட்டு இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஸ்கின் கேர் ஈஸி ஸ்டெப் பார்க்கலாம்னா, ஃபஸ்ட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வாஷ் பண்ணிடணும் ஃபேஸு. நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்கன்னா எந்த ஃபேஸ் வாஷ் அதிலே வாஷ் பண்ணுங்க, இல்லைன்னா சோப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா சோப்லேயே நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு மூஞ்சில் எப்படி கருப்பு ஆயிடுச்சு. ஏன்னா நான் ரொம்ப இப்போ பண்ண முடியல, ஸ்கின் கேர் எல்லாம் ரொம்ப பண்ண முடியல. ஏன்னா பாப்பா இருக்கு, அவங்க வச்சுட்டு இப்போ பண்ண முடியல. இப்போ அவங்க அண்ணா கூட விளையாடுறாரு உள்ள. சரி அதுக்கு தான் சரி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி வந்தேன். இன்னைக்கு ஒரு வாட்டி பண்ண மாதம் 2 மாதம் முன்னாடி ஆயிடுச்சு. சும்மா தொடச்சிடல, டப் பண்ணி தொடச்சி விடல. இப்போ பாருங்க எல்லாம் நம்ம வீட்டில் எல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சனில் எல்லாமே இருக்கும். நான் ஈஸியாக ஸ்டெப் சொல்லுவேன், நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க, க்ளோயிங் ஸ்கின் ஆகும் கண்டிப்பாக. பாருங்கள் எல்லா வீட்டில் இது அரிசி மாவு, பச்சை அரிசி மாவு எல்லா வீட்டில் இருக்கும் தானே, நம்ம டெய்லி சமைக்கிறோம், இதெல்லாம் பண்ணுறோம். பச்சை அரிசி மாவு 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறமா உங்ககிட்ட மஞ்சத்தூள் இருக்குன்னா போடுங்க, இல்லைன்னா நார்மல் நீங்கள் என்ன மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறீங்க அது போடுங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அதில் ரோஸ் வாட்டர், எல்லாரும் லேடிஸ் கிட்ட ரோஸ் வாட்டர் இருக்கும், அவங்களுக்கு பண்ணுறாங்க. இல்லை ரோஸ் வாட்டர் கண்டிப்பாக இருக்கும். ரோஸ் வாட்டர் போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். தெரியுதா? தனியாக வீடியோ எடுக்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் காட்டுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் ஸ்க்ரப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரப் பண்ணலாம். அரிசி மாவு, மஞ்சத்தூள், அப்புறமா ரோஸ் வாட்டர் போட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ணலாம். உங்கள் ஃபேஸில் ஃப்ரெண்ட்ஸ் கர்டு தயிர் சூட் ஆகுதுன்னா நீங்கள் போடுங்க. இதில் தயிர் கூட போடலாம். எனக்கு சூட் ஆகாது, என் ஸ்கின்க்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும்னா அதுக்கு தான் இரிட்டேட்டிங் இருக்கும், அதுக்கு தான் நான் போட மாட்டேன். நீங்கள் போடுங்க, உங்களுக்கு செட் ஆகுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக போடுங்க. நம்ம இப்போ எல்லாம் அப்ளை பண்ணிடலாம். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டேன். 5 மினிட்ஸ் அதுக்குள்ளே அது காஞ்சிரும். அப்புறமா நம்ம போய் தண்ணி பண்ணி கொஞ்சம் தெளிச்சுட்டு கொஞ்சம் ஸ்மூத்தாக கழுவல. ஓகேவா? ஆகிட்டோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காஞ்சிச்சு, 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கழுவல. எப்படி கழுவல? வாங்க கொஞ்சம் தண்ணி கைக்கு தண்ணியில் இப்படி பண்ணி, ரொம்ப ராஃபாக வேணாம், ஏன்னா இது அரிசி மாவுனா கரகரன்னா இருக்கும், அப்புறமா பள்ளிக்கும். அதுக்கு ஸ்மூத்தாக கொஞ்சம் இப்படி பண்ணிவிட்டு கழுவிடுங்க. நான் கழுவிட்டு அப்புறமா உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஸ்டெப்பில் எப்படி கொஞ்சம் மாறிச்சு தான். நான் ஃபஸ்ட்டுலேருந்தே கொஞ்சம் மாறிச்சு தான், நான் டிஃப்ரெண்ட் இருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? இப்போ வாங்க செகண்ட் ஸ்டெப்க்கு போகலாம். செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், பவுலில் கடல மாவு எல்லாரும் வீட்டில் இருக்கோன்னா கடல மாவு பாருங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் கடல மாவு நான் எடுத்திருக்கேன். ஃபேஸ்க்கு எவ்வளோ வேணும் அதே நீங்கள் எடுங்க. அப்புறமா மஞ்சள்
மஞ்சள் கொஞ்சமாக போட்டுட்டு எல்லாத்துக்கு நம்ம ரோஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணலாம். உங்ககிட்ட இல்லைன்னா நார்மல் வாட்டர் கூட யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம பால் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். பாப்பா வந்துச்சு, டிஸ்டர்ப் ஆகும் கொஞ்சம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். ஹாஃப் அன் ஹவரில் நம்ம கொஞ்சம் டைம் கழிச்சா பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்லேயே தான் என் பாப்பா, சின்ன பாப்பா இருக்கணும், தூங்க வச்சுட்டு இல்லைன்னா விளையாடுற டைமில் நம்ம அதையெல்லாம் பண்ணிடலாம். இல்லைன்னா ரொம்ப டல்லாகுது, வர வர பாப்பா பொருந்துட்டு வர வர ரொம்ப ஃபேஸ் டல்லாகுது. இப்போ நம்ம கடலை மாவு, இது ஸ்கின் பிரைட்காக நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க, நல்லா அப்ளை ஆயிடுச்சு. காயிட்டோம். காஞ்சிச்சுன்னா 5 மினிட்ஸ்ல காஞ்சிடும். காஞ்சிச்சுன்னா நம்ம கழுவலாம். நல்லா காஞ்சிச்சு. இப்போ வாஷ் பண்ணிடலாம். நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட பேச முடியல, இதெல்லாம் டைட்டாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாஷ் பண்ணிவிட்டேன். இல்லை நல்லா ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள். தெரியுதா? நீங்கள் யூஸ் பண்ணாதான் அப்போது ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். நீங்கள் நினைப்பீங்க ஃபில்டர் எல்லாம். நான் ஃபில்டர் எப்போவுமே ஃபில்டர் யூஸ் பண்ணவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆரிஜினல் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு டைம் கிடைச்சா நீங்கள் மாதத்தில் 2-3 பட்டி பண்ணால் நல்லா ரிசல்ட் கிடைக்கும். நான் பண்ண ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அதுக்கு தான் கொஞ்சம் சீக்கிரமாக ரிசல்ட் என்ன கிடைக்குமா. வாங்க இப்போ தேர்ட் ஸ்டெப் பார்க்கலாம். தேர்ட் ஸ்டெப்பில் என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தக்காளி, எல்லா வீட்லேயும் தக்காளி இருக்கும். தக்காளியிலே காஃபி தூள், நவ்ரு காஃபி தூள் இருக்குது. உங்கள்கிட்ட என்ன பிராண்ட் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணுங்க. காஃபி தூள் கொஞ்சமாக காஃபி தூள் போட்டு, ஹனி இருக்குன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட கொஞ்சமாக ஹனி இருக்குது, ஹனி நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 2 ட்ராப் ஒன்று போட்டு, அலோவேரா ஜெல் உங்கள்கிட்ட என்ன பிராண்டில் இருக்குது யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா நெச்சுரலில் நம்ம வீட்டில் இருக்கோன்னா அது இருக்கோன்னா யூஸ் பண்ணுங்க. அலோவேரா ஜெல் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஆயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணிவிட்டு அந்த தக்காளி டீப் பண்ணி நம்ம ஃபேஸில் தடவலாம். வாங்க பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், க்ளோ ஆகுது தானே. இப்போ சும்மா டப் பண்ணி, ரொம்ப ராஃபாக துடைக்க வேண்டாம். சும்மா டப் பண்ணி காஞ்சிச்சு. இப்போ காஃபி தூள் இருக்குன்னா காஃபி தூள், தக்காளி எல்லா வீட்டில். அவர் என்ன இம்பார்ட்டண்ட் மெசேஜ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இல்லை எனக்கு டைம் இல்லை, நான் இந்த ஸ்க்ரப் எல்லாம் பண்ண முடியாதுன்னா நீங்கள் டைரெக்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு காஃபி தூள் போட்டுட்டு, தூள், ஹனி, அலோவேரா ஜெல் போட்டுட்டு தக்காளியில் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த ஸ்டெப் பண்ணிவிட்டு நீங்கள் தக்காளியில் ஸ்க்ரப் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா வாஷ் பண்ணிடுங்க. அது கூட நல்லா தான் ரிசல்ட் கிடைக்கும். பாப்பா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க சீக்கிரமாக நம்ம அப்ளை பண்ணிடலாம். கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி அந்த ஜூஸ் எல்லாம் வரும். ஜூஸ் அதெல்லாம் ஸ்கின் நல்லது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அப்ளை பண்ணிட்டேன், காயிட்டோம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் காயுதுன்னா நம்ம கையில் இப்படி மசாஜ் பண்ணிடலாம். மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடலாம். சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப்னா கண்டிப்பாக இந்த ரெமெடி ட்ரை பண்ணுங்க.
ஸ்மூத்தாக கையில் இப்படி பண்ணுங்க, மசாஜ் பண்ணிடுங்க. யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள் ஸ்கின் எப்படி இருக்கு. கமெண்ட்டில் டக்குன்னு சொல்லுங்கள். ஸ்மூத் பாருங்கள், பார்த்தீங்களா? கொஞ்சம் டைம் ஆகும், ரொம்ப டல் ஆயிடுச்சுன்னா ஸ்கின் கொஞ்சம் டைம் ஆகும் ஃப்ரெண்ட். டப் டப் பண்ணிட்டு டவலுக்கு எப்படி இருக்கு கொஞ்சம் தடவிட்டு டப் டப் பண்ணிட்டு கையில ஸ்மூத்தா கையில பண்ணிடலாம். நம்ம ஃபேஷியல் எல்லாம் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹோம் மேட் ஃபேஷியல் இது பார்லர் எல்லாம் நம்மளால போக முடியாது. பாப்பா வச்சுட்டு கொஞ்சம் டைம் கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். விட்டமின் இ கேப்சூல் எல்லா மெடிசின் ஸ்டோரில் கிடைக்க கம்மி ரேட்டு. பாப்பாக்கு வேணுமா கொடு, கையில் வேண்டாமா, கையில் வேண்டாம். அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோ எடுக்கிற பார்க்குறீங்களா? கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கையில் நல்லா இப்படி தடவிட்டு நம்ம ரொம்ப ராஃபாக வேணாம், டப் டப் பண்ணிடலாம். எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிடலாம். சரிங்களா? ஆச்சு. இப்போ நம்ம தூங்கலாம். குட் நைட். நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, கொஞ்சம் கூட பிடிச்சிருக்குன்னு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் गाइस. சந்திக்கிறோம் நியூ vlogல. பை.